சொன்ன உடனே கிடையாது, என் தந்தைக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவு. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா உடனே பெண்ணை கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன ஆதாரம் தர்ற அப்படிங்கும் போது, வாழ்க்கையில நான் கல்யாணம் பண்ணா தானே எனக்கு குழந்தை பிறக்கும், நான் கல்யாணமே வாழ்க்கையில பண்றது இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணினேன். அப்பதான் இந்த பீஷ்மம் தேவர்கள் மலர் பொழிஞ்சாங்களாம். அதனாலதான் மகாபாரதத்துல வரக்கூடிய பெருமை பற்றவன் யாருன்னு கேட்டா பீஷ்மன் என சொல்லக்கூடியவன். தன்னுடைய தந்தைக்கே கல்யாணம் பண்ணி வச்சான். அப்பதான் தந்தை வரம் கொடுத்தாரு. இப்பேற்பட்ட ஒரு காரணத்தை செஞ்ச காரணத்தினால நீ எப்ப நினைக்கிறியோ அப்பத்தாண்டா உன் உயிர் போகும்னு சொல்லி வரத்தை வாங்கி பெருமை அடைஞ்சானே பீஷ்மன். அவன் பிள்ளையா ரோஜா பத்தின போனாங்க, இவன் பிள்ளையா இல்ல. அதே சமயத்துல பார்க்கக்கூடிய நேரத்துல மகாபாரதத்துல யாருமே உடைக்க முடியாத வியூகம். அதை யார் உடைக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க அபிமன்யுவன சொல்லக்கூடியவனுக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அன்னைக்கு தன்னுடைய பெரியப்பாங்கிற தர்மன் கூப்பிட்டு அந்த வியூகத்தை உடைப்பா அப்படின்னு சொன்னப்ப இவனுக்கு உடைச்சுட்டு போக தெரியுமே தவிர வெளியே வர தெரியாது. ஆனா இவன் என்ன செஞ்சான், அவர் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற காரணத்தினால உண்மையா அவர்கிட்ட சொல்லாம வியூகத்தை உடைச்சு உள்ள போய் உயிரிழந்தானே அவன் பிள்ளையா ரோசா பத்திட்டு போன அவன் பிள்ளை. உன்னையெல்லாம் வெட்டாத அருவால வீட்டுல வைக்கப்படாதுங்க. நான் நடைமுறைக்கு போயிட்டு திடீர்னு அப்படி மாறுவேன். சண்டி குதிரை பாத்திருக்கீங்களா? முன்னாடி போனாலும் விட்டு பின்னாடி வந்தாலும் எட்டிட்டு உதைக்கும். அந்த மாதிரி இவர் புராணம் பேசுறாரு அப்படின்னு புராணத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா மறுபடியும் நடைமுறைக்கு வந்துடுறாருமா. நடைமுறை தான் பேசுறாரு, நம்ம நடைமுறையில் பேசுறோம் அப்படின்னா மறுபடியும் சாமி நீங்க சொன்னீங்களே பரசுராமரை பத்தி சொன்னீங்களே, அதே பரசுராமர் வந்து தந்தையை சொல்மிக்க மந்திரம் இல்ல அப்படின்னு எடுத்துக்காட்டாரு. அவன் பிள்ளையா ரோஜா போகுது சொல்ற விதம் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க விஷயத்தை கவனிக்கணும். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்ல அப்படின்னு சொன்னானே தாய், அத தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தையை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எடுத்துக்காட்டு பரசுராம. அப்படிப்பட்ட பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்க்கறது யாருங்க? அப்பா தானே. அப்ப அப்பாவுக்கு பெருமையா மகனுக்கு பெருமையாங்க? நீங்க மகனை பெருமையா பேசிக்கிறீங்க. அதே நேரத்துல தன்னோட மகனுக்கே அப்பாவுக்கே திருமணம் முடிச்சு வச்சாரு பீஷ்மாச்சாரியாரு அப்படின்னு சொன்னீங்களே. அவ்வளவு திறமை வாய்ந்தவன வளர்த்தவன் யாரு? தந்திர மகாராஜன் தானே. சாதாரண தேவவிரதன்கிற பேரு கங்காதேவியிட்ட கொண்டை கொடுத்து கங்கை என்கிற பேர் பட்டம் வாங்கி கொடுத்தாருல. யாருக்கு பெருமை? அது இப்படி பார்க்க போனா பெரிய மனுஷனுக்கு பெருமை, சின்ன பிள்ளைக்கு பெருமையா? தகப்பனுக்கு தானே மரியாதை. கண்டிப்பா. அப்படி தகப்பன் செய்ய வேண்டிய தானா என்ன தானா? என்ன தானா? என்ன தானா? தானா 32 வகை தானா இருக்கா? நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா 32 இருக்கா இல்லையா? 1 2 இல்ல 32 இருக்குன்னு சொன்னேன். நாட்டுக்காக அதாவது சொன்னா அரிது மானிட ராதல் அரிதுங்கிறதுல கடைசியில என்ன வரும்னா தானமும் தவமும் தான் செய்வோராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. அப்படி நாட்டுக்காக தானத்தை செய்யணும், இல்ல தவத்தை செய்யணும். அப்பன் செய்யணும், கன்னிகா தானம் செய்யணும். செய்யணும்ல. உங்க அப்பாவும் தானம் செய்யல, நீயும் தானம் பண்ணல. பாவம். ஆமா, உன்னை பார்த்தாலே பெரிய கர்ண பரம்பரை. பிச்சைக்காரனி கொடுப்பாரு. பிச்சைக்காரனுக்கு காலையில 2 ரூபா டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. ஓடி போய் 5 மணிக்கெல்லாம் பிச்சைக்காரனுக்கே கடன் சொல்றாங்க பார்த்தாலே. ஆக தானம் உங்க அப்பா செய்யாத தானத்தை அப்பாவுக்கு எப்ப மரியாதை சொன்னியோ அது போல இந்த அப்பாவுக்கு ஒரு மரியாதை வச்சு என்னுடைய நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கணும், நல்லதொரு நேரத்தை கொடுக்கணும். முருகன் விடணும். சௌரியமாவே வந்துட்டு இருக்காரு. ஒரு நேரம் சொல்றாரு நம்மளை விட மாட்டேங்கிறாங்களே வெளியில அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்புறம் வந்து அவர் காலையில வந்து அவர் வாட்டில என்ன வெள்ளன விட மாட்டாங்கிறாங்க, இவ்வளவு நேரம் சென்று விடுறாங்க, நீங்க என்ன எதுவும் குற்றம் சொல்லிடாதீங்கன்னு அவர் தப்பா சொல்ல. அதனால பிரச்சனை வராம விட்டு போகணும்னா முருகனையும் தள்ளி விட்டு கொஞ்சம் பார்ப்போம். அதனால இந்த இடத்துல உனக்கு நல்லது சிறப்பாச்சு சிறப்பாச்சு உன் பருவத்தை நீ பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சிறப்பாச்சு வாழ்க்கை சிறப்பாச்சு 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 உன் பருவத்தை நீ பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சிறப்பாச்சு வாழ்க்கை சிறப்பாச்சு பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு அப்படி அதுவும் கூட சிறப்பாச்சு சிறப்பாச்சு சிறப்பாச்சு. சிறப்பு தான் மனது
அதுவும் கூட சிறப்பு கருவாச்சி கருவாச்சி தங்கத்தை நீ பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சிறப்பாச்சு. வேலன் சரவணன் கார்த்திகேயன் ஆக முருகனை உனக்கு கணவனாக பார்த்து வந்திருக்கிறேன் மகளே. முருகன் சொன்னாங்க நான் வள்ளிக்கு கண்ணமெல்லாம் சிவந்து போச்சு. வந்துருச்சு. சும்மா வெக்கப்படாம வெக்கத்தை தூக்கி கக்கத்துல வச்சுட்டு சரின்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். சத்தியமா சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல நீ இருக்கக்கூடாது. நல்ல என்ன நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். என்னதான் இந்த உலகத்துல இல்லாம தேவ உலகத்துல சேர்ந்து பொன்னாக்களை தூக்கி உன்னையும் முருகனும் தூக்கி உட்கார வச்சு அரோகரா தூக்கிடுவாங்க. இங்கே நீங்க இருக்கக்கூடாது. உலகத்துக்கு உலகமெல்லாம் கொண்டு போய் ஊருக்கு ஊரெல்லாம் உங்க 2 பேரையும் கொண்டு போய் வீதிக்கு வீதி எல்லாம் கொண்டு போய் உங்களை எல்லாம் முச்சந்திக்கு முச்சந்தி நிறுத்தி வச்சு என்ன செய்யணும்? சூடங்கிற ஜோதி அப்படியே நீங்க சொல்ற விதத்தை பார்க்கல வேற மாதிரில தெரியுது. தூங்கி கொண்டே சாமி நான் யாரு? முச்சந்திக்கு முச்சந்தி அப்படி இது வரைக்கும் யாரு கண்ணிலையாவது நான் குச்சி எடுத்து குத்தி இருக்கேனா? கிடையாது. நல்ல என்ன உலகம் சொல்லலாம். இல்ல திங்கிறதுக்கு மண்ணள்ளி போட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கா இல்லையா? சிவனுக்கு என்ன வாகனம்? சிவனுக்கு வந்து காளை வாங்கணும். சக்திக்கு என்ன வாகனம்? சக்திக்கு சிம்ம வாங்கணும். விநாயகருக்கு என்ன வாகனம்? மூசி வாங்கணும். அதே நேரத்துல முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாங்கணும். மயில் வாகனம். அப்பேற்பட்ட மயில்ல ஏறி நீங்க முருகன் மயில் மேல ஏறி உட்கார்ந்தீங்களா? அதோட அதோட சிறகு ஒடிஞ்ச பறவைகள் தாங்கம்மா. இல்லம்மா, மயில் மேல என்ன அப்படி சொல்லி நம்ம இதுக்கு பக்கத்துல இருக்கேன். மயில் மேல ஏறி ஒரு தடவை உலகத்தை எல்லாம் சுத்தி பாத்துட்டேன்னா அப்புறம் முருகன் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன். முருகனை கூப்பிட்டியாங்க நம்ம 2 பேரும் ஏறுவோம். எதுல ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவோம். மயில் அங்கே குடும்பத்துல பார்த்து மயில்ல ஏறி இந்த உலகத்தெல்லாம் சுத்தி பார்ப்போமா, பக்தர்களுக்கெல்லாம் வரம் கொடுப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். தவற நினைக்கப்படாது. தவறுதலான வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். குமரனுக்கு தினவிலச்சு வாழ்வாழ்க சிறப்பு தான். குமரனையே மனதிருந்தா அதுவும் கூட சிறப்பு தான். ஏறி நின்றா அதுவும் கூட சிறப்பு தான். மயிலில்லா வாழ்க்கை வந்தா அதுவும் கூட சிறப்பு தான். பிடிக்காம இருக்கும். தாய் தரப்பன் சொல்ல கேட்டு வேற வழியே இல்லாம அவனோட இருக்கிற மாதிரி நிலைமையாகும். அப்படின்னா வேண்டாத புருஷன் வந்தா அதுவும் கூட வெறுப்புத்தான். பருவத்தனை பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சிறப்பாச்சு. பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு? பெரியவர் சொல்வதெல்லாம் என்னாச்சு? அப்படி பெரியவங்க சிறப்பாச்சு. சிறப்பாச்சு. அதனால உனக்கு பெருமை உண்டுமா? சீக்கிரம் நறுக்கு தெரிச்ச மாதிரி எடுத்து கொடு. நாரதர் உடனே போகணும். எனக்கு வேலை ரொம்ப